இறை இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இடைவிடா சகாய மாதாவை பற்றி பேசுவதற்காக கிறிஸ்து அரசர் அன்பிய சார்பாக இதோ இந்த வேளையிலே நான் பேசுகின்றேன். இடைவிடா சகாய மாதா, இடைவிடா சகாய மாதாவினுடைய திருவுருவ படத்தை பார்க்கும் பொழுது நாம் அவர் நம் மீது கொண்டிருக்கின்ற இரக்கத்தையும், இயேசு கிறிஸ்துவுக்காக அவர் செய்த தியாகங்களையும், இயேசு கிறிஸ்து நம் மீது கொண்டிருக்கின்ற பற்றுகளையும் எடுத்து கூறுவதாக இருக்கின்றது. அவர் அணிந்திருக்கின்ற ஆடையில் இருக்கின்ற கிரீடமானது 1867 பாப்பானவர் அன்னையை மோட்சராக்கினியாக சகாய மாதாவாக அறிவிக்கின்றார். அவ்வாறாக அவருக்கு இரண்டு புறமும் மெக்கேலும் கப்ரியேலும் தூதர்கள் இருக்கின்றார்கள். மெக்கேல் சம்மன்ஸானவர் தன்னுடைய கரங்களிலே இயேசு கிறிஸ்துவை குத்திய அந்த துன்பம் நிறைந்த ஈட்டியையும் மற்றுமாக அவருக்கு கொடுத்த கசப்பான காடியை கொடுத்த அந்த கோலையும் வைத்திருக்கின்றார். கப்ரியேல் சம்மன்ஸு அவ்வாறாக இயேசு கிறிஸ்துவினுடைய திரு சிலுவையை வைத்திருக்கின்றார். அவ்வாறாக இந்த துன்பம் நிறைந்த பாடுகளை நினைத்து இயேசு கிறிஸ்து அவர் கலங்கி ஓடிய பொழுது அவர் அணிந்திருந்த அந்த காலணியானது கலண்டு விடுகின்றது. அவ்வாறாக அவர் அந்த அன்னை கன்னிமரியாள் அவரை தூக்கி அரவணைக்கின்றார். அப்பொழுது இயேசு கிறிஸ்து தன்னுடைய கரங்களை அன்னை கன்னை மரியாள் இடத்திலே தன்னுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கின்றார். அந்த கரங்கள் ஒப்பு கொடுத்தது நம் அனைவரையும் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலையாக்கி இவ்வுலகிலும் மறு உலகிலும் இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைந்து வாழ வேண்டும் என்பதை குறிக்கின்றது. அன்னை கன்னிமரியாளுடைய இரக்கமிகு பார்வை இயேசுவை நோக்காமல் நம்மை நோக்கி பார்க்கின்றது. அந்த பார்வை நாம் அனைவரும் இறைவனிடத்திலே இறக்க பெற வேண்டும். இவ்வுலகிலும் மோட்ச ராஜ்யத்திலும் நாம் அவரோடு இணைந்து வாழ வேண்டும் என்பதை குறிக்கின்றது. ஆகவே நாம் அனைவரும் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாக வாழ அன்னை கன்னிமரியாள் இடைவிடாது நமக்கு ஜெபிக்கக்கூடிய ஒரு தாயாக இருக்கின்றார். அந்த தாயிடத்திலே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் குடும்ப சூழ்நிலைகளையும் பங்கையும் பங்கில் உள்ள குருக்களையும் உலகம் முழுவதுமாக இறைவனிடத்திலே அர்ப்பணிப்போம். இந்திய தேசம் முழுவதுமாக இறைவனுடைய அன்பின் பிரசனம் நிறைந்த தேசமாக மாறவும், இன்னல்கள், இடர்கள், போராட்டங்கள், தீமைகள், தீவிரவாதங்கள் ஒழிந்து அனைவரும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழவும், இடைவிடா சகாய மாதாவினிடத்திலே நம்முடைய உலகம் முழுவதுமாக அர்ப்பணித்து நம் குடும்பங்களை அர்ப்பணித்து பாவ சூழ்நிலையிலிருந்து விடுதலையாக்கி இவ்வுலகிலும் மறு உலகிலும் இறைவனோடு இணைந்த நிலையிலே வாழ நாம் அன்னையிடத்திலே மன்றாடுவோம், ஜெபிப்போம். மரியே வாழ்க.